ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களை இந்த வலைத்தளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் மறுபடியும் தேவன் இந்த இடத்திலே நிற்கும்படியாக ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். வாய்ப்பளித்த மாகாண தளபதி ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, எங்கள் டிவிஷனல் தளபதி ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பரிவாரங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆராதனை மூலமாக பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆமென், ஜெபங்கள், சாட்சிகள் மூலமாக ஆண்டவர் உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோப்பா, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பும் தகப்பனே, ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளுக்காக ஜெபிக்கிற இந்த நாள் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வான நாளில் இந்த ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கூர்ந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோப்பா, இந்த இடத்திலே நாங்கள் அப்பா என் படை ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரே இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவரே எங்கள் மாகாண தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே டிவிஷன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து ஆண்டவரே நாங்கள் நல்ல ஆராதனை நடத்தும்படியாக கிருபை கூற போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நல்ல பாடல்களை பாடுவதற்கும், வேதங்களை வாசிப்பதற்கும், செய்திகளை கேட்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கூற போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆராதனை தேவ சத்தம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொரு கூட நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக அன்பான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உன்னதத்தில் வாசம் செய்பவரே சோத்திரிக்கிறப்பா, துதிக்கிறேன் கத்தாவே. எல்லா துதிக்கும் பாத்திரமானவரே துதிக்கிறேன், சோத்திரிக்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே துதிக்கிறேன் கத்தாவே. அன்பின் தகப்பனே கத்தாவே, எங்களுக்கு நீர் செய்த எல்லா உதவிக்காகவும் நன்றி தகப்பனே. சோத்திரப்பா, துதிக்கிறோம். இந்த பூமியிலே நீர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக துதிக்கிறேன் கத்தாவே. சோத்திரப்பா, துதிக்கிறேன் கத்தாவே. இருந்தவரை இருக்கிறவர் வருவருமாக சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறேன் கத்தாவே. இந்த கத்தாவே சோதரப்பா, துதிக்கிறேன் கத்தாவே. எங்கள் ரெட்டினி சேனை மாகாண தளபதிக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. எங்கள் ரெட்டினி சேனை ஜனருக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. டிவிஷன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. ரெட்டினி சேனை ஊழியருக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. சோதரப்பா கத்தாவே, ஒவ்வொருவரையும் கத்தாவே சோதரப்பா கத்தாவே, உன் அன்பின் கரத்தினால் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. சோதரப்பா, துதிக்கிறேன் கத்தாவே. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிப பிள்ளைகள் கத்தாவே, சிறு குழந்தைகள் கத்தாவே, கர்ப்பிணிகள் கத்தாவே, பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கத்தாவே, அனாதை, திக்கற்றோர், பலவீனமார்கள் எல்லாவற்றையும் கத்தாவே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தேவ கிருபை இவர்களோடு இருக்கட்டும் கத்தாவே. சோதரப்பா, துதிக்கிறேன் கத்தாவே. இந்த எங்களுக்காக நீர் செய்த அற்புதம், அதிசயம் கத்தாவே. உடைய அன்பு, உடைய இரக்கம், கிருபை கத்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கத்தாவே கிடைப்பதாக கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க கத்தாவே. பரிசுத்த ஆவியானவரை எல்லோராடும் இடைப்படமாய் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லோரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமாக.
பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி, சோதனைக்கு உட்பிரச பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தேரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கோபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ஆமேன். தேவன் தாமே வாசித்த திருவசனங்கள் மூலமாக நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரச்சினி சேனை கன்னியாகுமரி டிவிஷன். இளைஞர் குளம் ரச்சினி சேனை சபை வரலாறு. ரச்சினி சேனை பெருமுழக்க படைமுயற்சி கூட்டங்கள் நடத்தின வேளை மிஷினர்களும் உள்ளூர் ஊழியர்களும் இதில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு பல கிராமங்களை சந்தித்தனர். ஆவிக்குள் நிறைந்து ஆத்ம பணியில் உற்சாகம் கொடுத்த வேளை பல கிராமங்களில் விசுவாசிகளின் மூலம் திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிறுவப்பட்ட திருச்சபையே இளைஞர் நயினார்குளம் ரச்சினி சேனை திருச்சபை. முதல் விசுவாசிகள் ஆறுமுக என்ற தீவிர இந்து மத வைராக்கியமுடையவரும் 21 அந்நிய தேவைகளை வணங்கி அவைகளுக்கு வருடந்தோறும் கொடை நடத்தி பலி செலுத்தி மிக வைராக்கியமானவாயிருந்தார். இவருக்கு 3 குமார். அதில் இளையவர் வியாதிப்பட்ட போது சுகம் கிடைக்காதால் ஆடு பலி கொடுத்து தனது மிக்கத்திடம் வியாதி சுகம் வேண்டினார். ஆனால் பிள்ளை சுகம் ஆகாமல் மரித்து போனது. தன் இளைய மகன் மரித்ததால் கோபம் கொண்ட ஆறுமுகம் என்று தனது 21 தேவைகளின் விக்கிரங்களை உடைத்து இவைகள் தனக்கு இரட்சிப்பு தராதென்று உணர்ந்தார். இக்காலகட்டங்களில் ரச்சினி சேனையார் சுவிசேஷம் அறிவித்த நாட்களில் இளைஞர் குலத்திலும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தனர். அப்போது இயேசுவின் சுவிசேஷத்தால் இரட்சிப்பு உண்டு என்று அறிந்த அவர் மனம் திரும்பி கிறிஸ்து வணங்குகின்ற முதல் கிறிஸ்துவ விசுவாசியாக மாறினார். அவரது விசுவாசத்தால் அவரது குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. முதல் விசுவாசியான அவர் தனது ஆறுமுகம் என்ற பெயரை அருளானந்தம் என்று மாற்றினார். இவரை தொடர்ந்து திரு பாவேல், திரு சுவாமிநாதன், திரு எசிமுத்து ஆகியோர் மனம் திரும்பி விசுவாசியாயினார். திரு அருளானந்த மகன் திரு பாக்கியநாதன் என்பவர் திருமணமாகி 12 வருடங்கள் பிள்ளைகள் இல்லாதிருந்தது. எனவே இறைவனோடு பிழையில்லாத குறையை நீக்க மன்றாடினார். அந்த மன்றாட்டில் இறைவனோடு அவர் உடன்படிக்கை செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் இறை தொழுகைக்காக ஒரு ஆலயம் தானே முன்வந்து கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். இதன்படி இறைவன்
அவர் ஜெபத்தை கேட்டு ஒரு பெண் மகளை 1928 ஆண்டில் கொடுத்தார். இதற்கு நன்றி கடனாக இறைவனோடு பண்ண உடன்படிக்கையின்படி அந்த வருடமே 1928 தன் சொந்த நிலத்தில் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயம் பிரஸ்ஸையின் போது தனக்கு கிடைத்த பெண் மகளுக்கு ஆபரணம் என்று பெயர் சூட்டி ஆலய பிரஸ்தை அன்றே பிள்ளையும் தேவாலயத்தில் பிரஸ்தை செய்தார். பழைய ஆலயம் சிறியதும் மக்களுக்கு இடம் போததினாலும் தங்கள் முன்னோரின் உடன்படிக்கை எண்ணி திரு பாகிநாதன் பேத்தி திரு ஆவணத்தின் மகள் திருமதி சரோபாய் சந்திரா புதிய ஆலயம் கட்ட தன்னை தேவனுக்கு விசுவாச வாழ்க்கையில் நிறுத்தி கொண்டார். இவர் அமெரிக்காவில் தாதீர் பணிக்கருத்தினால் ஆலயம் கட்ட முன்வந்து சேனையின் தலைமையக அனுமதியுடன் 2008 வருஷம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஆலய பணியை செய்து முடித்தார். கன்னியாகுமரி டிவிஷனில் உள்ள சபைகளில் இளைஞர்குளம் திருச்சபை சிறிதாயினும் இம்மக்களின் விசுவாசம், தேவபக்தி, மாதிரி வாழ்வு, ஆவிக்குரிய பணியில் ஆதரவுகள் மிக பெரியவர்களாகும். பழைய காலத்தில் தங்கள் நிலத்தையும் லட்சியசேனைக்கு கொடுத்து தாங்களாகவே ஆலயத்தை கட்டி கடந்த பல ஆண்டுகளாக தாங்களாகவே ஆலயத்தை பழுது பார்க்கவும் ஊழியர்களை போஷித்தும் லட்சியசேனையை ஆதரித்து இறைவனை போற்றுவதில் மாதிரியுள்ள சபையாகும். புது ஆலயத்தை கட்டி இன்று மாதிரியுள்ள சாட்சியாகவும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பில் வளர்கின்ற சபையாகும். ஆரம்பத்தில் 3 குடும்பத்தோடு ஆரம்பித்த இளைஞர்களின் திருச்சபை தற்பொழுது 35 குடும்பங்களோடு தேவனை ஆராதனை செய்து ரட்சணை சேனையில் ஒரு நல்ல சாட்சியாக வாழ்ந்து வருகிறோம். தற்பொழுது கேப்டன் எட்வின் இம்மானுவேல், கேப்டன் ஹெலன் சுகுணோபாய் எங்களது ஆலய இளைஞர்களும் திருச்சபையில் ஒளி செய்து வருகிறார்கள். தேவதாமே எல்லா ரசிகனை திருச்சபைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய மகா பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தியபடியாக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்நாள் வரையிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வராங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் பேபி சாந்தி, என்னுடைய கணவர் பெயர் ஜெயசிங். எங்களுக்கு 2 குழந்தைகள். மூத்த மகன் ஜெயன், அவன் ட்ரைனிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். பிறந்த உடனே பொருந்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா இவன் உங்கள் ஊழியத்துக்கு வரணும், ஆனால் நான் போன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் அவனை கூப்பிடணும் அப்படின்னு மட்டும் நான் பொருந்தனை பண்ணியிருந்தேன். அதை அடிக்கடி நினைவு கூறுவேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவன்கிட்ட இப்படி அம்மா பொருந்தனை பண்ணியிருக்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொன்னான். அப்போ சொன்னேன், இந்த ஊழியம் என்பது முழு நேர ஊழியம் மட்டும் இல்லை, அநேக ஊழியங்கள் இருக்குது, ஊழியத்தை தாங்கலாம், எதையாவது ஒன்று நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அவன் 10th முடித்தான். 10th முடித்த உடனே நான் நினச்சேன், எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவனை பாலிடெக்னிக் படிக்க வச்சுட்டு அவன் படித்து முடிக்கும்போது தங்கச்சி 12th முடிச்சிடுவா. அவனுடைய வருமானத்தில் அவன் வேலைக்கு போன உடனே அந்த வருமானத்தில் தங்கச்சியை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவனை பாலிடெக்னிக்கில் கொண்டு சேர்த்தேன். பாலிடெக்னிக்கில் கவுன்சிலிங் முந்தின நாளும் EEE தான் கிடைக்கும்னு ஏசப்பா எனக்கு காமிச்சிருந்தாங்க. அதே போல் கவுன்சிலிங்கில் அவனுக்கு EEE குரூப் கிடச்சிது. அந்த காலேஜுக்கும் போயிட்டு 3 செமஸ்டர் நல்லபடியாக எழுதுனான். 4வது செமஸ்டருக்கு டிபார் ஆகிட்டான். அவங்க பையனை எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே இப்படி போகாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் நல்லா அழுதேன். அப்புறமா ஒரு 10 நாள் கழிஞ்ச உடனே ஐயா அவன்கிட்ட நீ ஏன்டா போகாமல் இருக்க, நீ போகக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா நான் ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான். உடனே சுந்தர்ராஜ் ஐயா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் உண்டோ எல்லாவற்றையும் செய்து அவனை சல்வேஷன் ஆர்மி ஸ்கூலில் 11th 12th படிக்கும்படியாக அனுப்பி வச்சாங்க. அவன் கர்த்தருடைய பெரிதான நாமத்தினால அந்த படிப்பையை நல்லபடியாக முடித்தான். திருமணத்துக்கு முன்பாக அநேக தடைகள், பணம் இல்லை, பொருள் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பா யார் மூலமாக என்னென்ன உதவிகள் எங்களுக்கு செய்யணுமோ எல்லாவற்றையும் ஒரு தகப்பன் எங்கள் கூட இருந்து செய்கிற மாதிரி எல்லா உதவிகளையும் செய்து நல்லபடியாக திருமணத்தை
சம்பவத்தை முடித்து ட்ரைனிங் காலேஜுக்கு அனுப்புறதுக்கு ஏசப்பா கிருபை செய்தாங்க. அப்போ இப்போ அவங்க ஃபஸ்ட் இயர் ஊழிய படிப்பில் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. இளங்கடை படைஸ்தலத்தில் இப்போது சம்மர் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தர் அவனுக்கு இந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா ஈவுகளுக்காகவும் கோடான கோடி நன்றிகளை செலுத்தி என் சாட்சியை முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஆமேன் நாம் முன்னேற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேதாகமத்தில் யோனத்தான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யோனத்தான் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே சோத்திரம் வெறும் 600 பேரை கொண்டு அவன் பெலிஸ்தியரை முறியடித்தான் என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். அவனோடு கூட இருந்தவர்கள், அவனுடைய ஆயுதத்தாரியும் அவனோடு கூட வெறும் 600 பேர் மாத்திரமே இருந்தார்கள். ஆனால் ஒருவரும் பார்க்கிற போது பெலிஸ்தியர்கள் திரளான கூட்டத்தார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவரை தேடுகிறதான, ஆண்டவரை ஆமேன் முன்வைத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு காலகட்டத்தில் தான் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த யோனத்தான், அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆமேன், அவன் பெலிஸ்தியர்களை அவன் முறியடித்தான். இது நம்முடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஒரு ஜீவிதத்தில் நம்மை ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில், உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு சம்பவமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோனத்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் சோதரம் பெலிஸ்தியரை முறியடிப்பதற்காக, பெலிஸ்தியரை அவன் முறியடிப்பதற்கான காரணங்களை குறித்து நாம் பார்ப்போமானால், முதலாவது அருமையானவர்களே, இந்த யோனத்தான் ஆண்டவரை குறித்த, அவன் ஆராதிக்கிறதான தேவனை குறித்த, அவன் ஆராதிக்கிறதா, அவன் சோத்திரம் முன்வைத்திருக்கிறதான ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான ஒரு அறிவை இந்த யோனத்தான் பெற்றிருந்தான். இதை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிற போது யோனத்தான் தன்னுடைய ஆயுதத்தாரி ஆகிய வாலிபனை நோக்கி சொல்லுகிறான்,
ஆமென், விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவேளை நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். நமக்காக அவர் ஒரு யுத்தத்தை நடத்துவார். நமக்காக ஆமென், இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் அருமையான தெய்வ பிள்ளையே என் ஆண்டவராகி தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுபோலத்தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் ஆமென் தெய்வ பிள்ளைகளை 6 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற போது கிதியோனும் இதே வார்த்தையை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்கிற போது, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிற போது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில், இந்த விசுவாச பிரயாணத்தில் ஆண்டவர் நமக்காக அவர் காரியங்களை நிறைவேற்றி நமக்கு வெற்றியை தருகிற அவர் தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த யோனத்தானுடைய சரித்திரம் நமக்கு காண்பித்து தருகிறார். 2வது பார்க்கிற போது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதே யோனத்தான் அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறான், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோனத்தான் தன்னை குறித்ததான். அப்படியானால் அவன் யார் என்பதை குறித்து அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவு அவனுக்குள் காணப்பட்டது. எப்படியானால் அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அவன் அறிந்திருந்தான். நான் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தான் ஒரு விருத்த சேதனம் உள்ளவன், அது மாத்திரமல்ல, நான் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவனே சொல்லுகிறான், அந்த ஆமென் அவனுடைய ஆயுதத்தாரி ஆகிய அந்த வாலிபனை நோக்கி அவன் சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத அந்த மனிதரிடத்திலே போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிற போது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை நாம் இறக்கி வைக்கிற போது, நம்முடைய பாரங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிற போது நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நாம் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உலகத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய், ஆமென் சோத்திரம், ஆமென், புதிய ஒரு உடன்படிக்கை பெற்ற பிள்ளைகளாய், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினாலே நாம் தைரியமாக நாம் செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஏனென்றால் என் அன்பு தேவ பிள்ளைகள், அதே அதிகாரத்தில் ஆமேன் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் ஆமேன் 1 வசனமும் 6வது வசனமும் சொல்லுகிறது, அந்த தானயத்திற்குள்ளாக போவோம் வா, அந்த பெலிஸ்தரிடத்திலே போவோம் வா என்று சொல்லி அவன் தீர்மானத்தோடு கூட அவன் செயல்படுகிறான். அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் ஆயுதத்தாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, எத்தனை ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை யோனத்தான் பெற்றிருக்கிறான் பாருங்கள். அவன் தைரியமாய், அன்பான தெய்வ பிள்ளைகளே சோத்திரம், ஆம் தேவ பிள்ளைகளே, அவன் செயல்படுகிறான். அவனுடைய விசுவாசத்தை அவன் செயலிலே அவன் காண்பிக்கிறான். அவனுடைய நம்பிக்கை, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவன் செயலிலே காண்பித்தது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது. 14வது அதிகாரம் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுதத்தாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுதத்தாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
15வது வசனத்தில் வாசிக்கிற போது, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானையும் இருந்தவர்களுக்கும் கொள்ளையிடப் போன தண்டிலுள்ளவர்களிடத்தில் அடைந்தார்கள். பூமி மதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலேயே சில பாடுகளின் வழியாய், சில போராட்டங்களின் வழியாய், சில நெருக்கங்களின் வழியாய், சில பிரச்சனைகளின் வழியாய் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாயா? அந்த பாடுகளின் ஆமேன் அந்த போராட்டம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே இன்றோடு கூட உடைய வாழ்க்கையிலே முடிந்து போக போகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது யோனத்தானை போல என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லியிருக்கிறபடி என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோனத்தான் என் அன்பு தேவ பிள்ளை வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை குறித்தவன் அறிந்திருந்தான். 2வது, அவன் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். 3வது, அவன் கிரியையில், அவனுடைய விசுவாசத்தில் அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் தவழ்ந்து ஏறினான். செயலிலே அவனுடைய விசுவாசத்தை காண்பித்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த யுத்தத்தை நடத்தினார். பூமி அதிர்ந்தது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அங்கே தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், சில பாடுகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளால இருக்கிறவர், உன்னை அழைத்தவர், உன்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தவர், உன்னை ஆமேன் தமக்கு சொந்த பிள்ளையாய் ஆமேன் வழி நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உன் பாடுகளிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை நீ பெற்றுக்கொள்ள போகிறார். ஆம் தெய்வ பிள்ளை, உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆம் தெய்வ பிள்ளைகள், யோனத்தானை போல ஆண்டவரை முன்னால வைங்க, ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரலை நான் எழுந்து வானாளெல்லாம் பின் செல்வேன், பாதையெல்லாம் நீரறிவீர், நடத்துவிரும் மண்டை உம் சொந்தமோ கர்த்தனானும் அந்தம் வரை பின் செல்வேன், இரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீர், இரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீர், பின் செல்வேன் அந்தன் போல நான், முன் செல்வீர் கிறிஸ்துவே, தடைகள் நான் எண்ணி நிற்க திறப்பீர் நிர்வாசலை, உம் சொந்தமோ கர்த்தனானும் அந்தம் வரை பின் செல்வேன், இரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீர், இரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீர். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான தயவுக்காய், மேலான இரக்கத்திற்காய், மேலான ஆண்டவரே சித்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, யோனத்தான் ஆமாண்டவரே 600 பேரை கொண்டு ஆண்டவரே அந்த பெலிஸ்தியரை எவ்விதமாய் அவன் தகப்பனே முறியடித்தான், அவன் எப்படிப்பட்ட வெற்றியை கண்டுகொண்டான் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினேரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே,
இன்றைக்கு இந்த வார்த்தைகளின்படி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல பாடுகளின் வழியா எங்கள் ஜனங்கள் ஆமாண்டவரே காணப்படலாம். ஒருவேளை இந்த செய்தியை இந்த வலைத்தளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சில பாடுகளை சந்திக்கலாம் ஐயா. ஆமாண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி அவருடைய பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்களை ஆண்டவர் நீர் மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணுவீராக. ஆமாண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினவர், பயங்கரத்தை உண்டாக்கின தேவன். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நீர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த மாபெரும் ரட்சணை சேனையில அங்கமாயிருக்கிற எங்கள் எல்லா மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா ஊழியக்காரர்களுக்காய், விசேஷமாய் எங்கள் தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமாண்டவரே, அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.